வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நியோமேக்ஸ் வழக்கு நீதி அரசர் திரு மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. காலையில் 1:15 மணிக்கு அந்த வழக்கு வந்தப்ப தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு வீரகதிரவன் அவர்கள் ஆஜராக போகிறாங்கன்னு சொல்லி வழக்கை பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்தியானத்துக்கு பிறகு 2:15க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ் ஓவர் பண்ணி வச்சிட்டாங்க. மீண்டும் 2:15 மணிக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வேறு சில பணிகள் இருக்கிறதுனால 3 மணிக்கு அமர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 3 மணிக்கு அமர்வு வந்தப்ப தமிழக அரசின் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் அவர் அப்பீர் ஆகலை. குற்றவியல் துறை வழக்கறிஞர் ஏபிபி தான் அப்பீர் ஆகியிருந்தார். அப்போ மனுதாரர்கள் தரப்பில் ரஜினி மேடம் அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரஜினி மேடம் அவங்க வாதத்தில் என்ன சொன்னாங்கன்னா, so many depositors deposit their hard earned money. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நிறைய பேர் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நிறுவனம் சொன்னபடி பணத்தை திருப்பி தரவில்லை. அதனால் வழக்காகி எஃப்ஐஆர் ஆகி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஏஜென்ட்டுகள், மேனேஜர்கள், இயக்குநர்கள் எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க வந்து ஜாமீனில் வந்திருக்காங்க. அவங்க ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்குள்ள வழக்கு என்னன்னா, சார்லஸ் இளையராஜா அவங்களுக்கு ஜாமீனை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி போட்ட வழக்கு. அது வந்து ஏற்கனவே நடராஜன் ஒருத்தர் போட்டிருக்காரு. அது போக ரஜினி மேடம் அவங்களும் போட்டிருக்காங்க. அவங்க கிளைண்ட்டுக்காக ஜெயின்குமார் அப்படின்றவருக்கு அவங்க போட்டிருக்காங்க, தூத்துக்குடியை சேர்ந்தவர். இதை சொல்ல ஆரம்பித்த உடனே வந்துட்டு நீதியரசர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் பிபியை பார்த்து, இது ஏற்கனவே ஒரு நீதிபதி விசாரிச்சிருக்காரு, இப்போ நான் விசாரிக்கிறேன், அப்புறம் இன்னொரு நீதிபதி, அதனால் ஒன் ஆஃப்டர் அனதர் மாறி மாறி வந்தால் அது மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. அதனால் இங்கேயே தி ஜட்ஜ் சிட்டிங் பெர்மனன்ட்லி இன் மதுரை பெஞ்ச், மதுரையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி விசாரித்தால் சரியாக இருக்கும். நான் விசாரிச்சுட்டு போயிடுவேன், அப்புறம் இன்னொருத்தர் வருவார். இது வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் அண்ட் இதில் வந்து மானிட்டரிங் வேணும். அதாவது தொடர் கண்காணிப்பு, மானிட்டரிங்ன்றது அண்ட் ஃபாலோ அப் ஆக்ஷன். தொடர் கண்காணிப்பு வேணும், நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுக்கணும். அதான் மானிட்டரிங் அண்ட் ஃபாலோ அப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இங்கே பெர்மனண்டாக இருக்கிற ஒரு ஜட்ஜுக்கு, நிரந்தரமாக மதுரையில் இருக்கிற ஒரு நீதிபதிக்கு நம்ம இந்த வழக்கை அனுப்பலாம்னு நினைக்கிறேன். தலைமை நீதிபதி தான் அது முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவன தரப்பு வழக்கறிஞர் அவர் குறுக்கிட்டு என்ன சொன்னார்னா, மனுதாரர் தரப்பு அண்ட் நிறுவன தரப்பு 2 பேருமே வந்துட்டு இந்த வழக்கை பரத சக்கரவர்த்தி அவர்கள் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் வாங்கி, ரஜினி மேடம் அவங்க ஒரு லெட்டர் வாங்கி ஏற்கனவே வந்து பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதே நீதிபதிகிட்ட போடலாம், அது பெட்ரு அப்படின்னு சொல்லும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் நேஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஆனந்த் வெங்கடேசன் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சென்னையில் இருக்கிறாரு, நம்ம மதுரையிலிருந்து பண்ணும்போது பாசிபிலிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அது வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட இங்கேருந்து நம்ம பேச முடியும் இந்த வழக்கை, அவர் அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பார்த்துட்டு ஆர்டர் போடலாம் அப்படின்ற மாதிரி வாதத்தை வைத்ததுனால அப்போ வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கு ஒரிஜினல் ஆர்டர் பாஸ்டு பை ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி, அதனால் அவர்கிட்ட போகணும். ஆனால் நேரடியாக ஆனந்த் வெங்கடேசன் ஜட்ஜ் அவங்க வந்து அப்படி அனுப்ப முடியாது. இவர் வந்து உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அவர் தான் வந்து ரோஸ்டர் ஆஃப் தி மாஸ்டர், அவருக்கு அனுப்பணும். அவர் தான் வந்து பரத சக்கரவர்த்தி ஜட்ஜுக்கு மாற்றி ஆர்டர் போடணும். அப்போ இந்த உத்தரவுகளை இன்றைக்கே போட்டு இன்றைக்கி சாயந்தரமே நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். நாளைக்கு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள், அவர் சென்னையில் இருப்பார் பெர்மனண்டாக, மதுரைக்கு மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வருவார். அப்போ நாளைக்கு அவர் வர்றாரு, அப்போ நாளைக்குள்ள இந்த பண்டல்லாம் கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகிட்ட நம்ம வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரைக்கும் 23,750 புகார்கள் வந்திருக்குது அப்படின்னு பிபி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தரப்பில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அதில் டிஎஸ்பி மனிஷா மேடம் அவங்க வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தாங்க. அப்போ வந்து அது மோர் அப்ராப்ரியேட் டு பி கண்டினியூ பிஃபோர் தி சேம் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி ஆனந்த் வெங்கடேசன் ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அப்போ டேட் வந்துட்டு எதுவும் சொல்லலை. டேட் வந்துட்டு இன்னும் தலைமை நீதிபதிட்டு போய் அவர் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பரத சக்கரவர்த்தி அவங்ககிட்ட போனதுக்கப்புறம் ஒரு தேதி சொல்லுவாங்க, அடுத்த விசாரணை தேதி என்ன அப்படின்றது சொல்லுவாங்க. கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் கண்டினியூஸ் ஃபாலோ அப் ஆக்ஷன், அதான் தொடர்ந்து
இதை கண்காணித்து தொடர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அப்பதான் வந்துட்டு மக்களுக்கு விரைவான நீதி கிடைக்கும். லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ், அதனால இது வந்துட்டு அதே நீதிபதிகிட்ட போகுது. அப்புறம் இந்த தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும். அந்த தேதியில் இந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும். இதுதான் வந்து இப்போதைய இந்த வழக்கின் நிலை. மேலும் நியோமேக்ஸ் வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.